அது மாதிரி அதுல மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு. அவர் நான் அங்க வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமா இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேரா வந்துருவேங்கிறத அவர் உறுதியா இருந்தாரு. ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் கூட நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட நான் பேசுறேன். அடிக்கடி வந்து நாங்க 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனாரு, இல்ல நான் பேசுறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கல. அதான் அதனால சொல்றேன், சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து 21 அவர் அங்க இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்துதான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட பேசி அது முடியாமல் போனது. அப்பயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிக்க போறது இல்லைன்னு. நான் இருக்கு உங்களுக்கு இப்பயும் என்ன வந்துட்டு யார் நிக்க கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலயும் எதுவும் பரபரப்பா செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்கிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, என்ன யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், நானா அப்ப எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போறப்ப அரசியல்ங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் ஓப்பனா சொன்னேன், ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவிச்சேன். நான் வந்து கேட்டப்ப கூட நான் ஒன்னும் சொல்லாம இருந்து இந்த முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதை யாரும் நீங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போடுறது. அப்படி இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிக்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க, எங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நிக்கணும்னு போட்டிருந்தேன் நினைச்சா என்ன மாத்திக்கிறதுல என்ன இருக்கு? அது மாத்திக்க கூட முடிவெடுத்தா அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்க கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ட்ரிப் போனேன். அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க.